Very good morning to everyone. So, welcome to Vijayakumar IAS Academy. TNPSC Group 2 2A ஓட Prelims General English classes பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கிளாஸ் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு செகண்ட் கிளாஸ் 2. அது இல்லாமல் ஒரு இன்ட்ரடக்ஷன் அண்ட் டீகோடிங் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் இதை ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கோ அண்ட் சி த இன்ட்ரடக்ஷன் அண்ட் டீகோடிங் ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ஐடியா கிடைக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ் இஸ் வெரி ஈஸி டு அச்சீவ் 100/100. ரொம்ப சுலபமாக நம்ம இதை எடுக்கலாம். இட் வில் பி யோர் பிக்கஸ்ட் சப்போர்ட்டர் இன் யோர் ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப். ப்ரிலிம்ஸ் கட் ஆஃபில் உங்களுக்கு ஜிஎஸ்ஸை கம்பேர் பண்ணும் போது ஒரு நல்ல பர்சன்டேஜை உங்களுக்கு லாங்குவேஜ் எடுத்து கொடுக்கும், இங்கிலீஷ் ஆர் தமிழ் வாட் எவர். ஸோ ரொம்ப கவனமாக படிங்க. யூ ஹாவ் ரொம்ப ரொம்ப நியராக வந்துட்டோம் எக்ஸாமுக்கு. இதுக்கு மேலேயும் டெய்லி பேசிஸில் ஷெட்யூல் போட்டு டிசிப்ளினாக படித்தாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ப்ரிலிம்ஸை முதல்ல கிளியர் பண்ண முடியும். ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் இன்னைக்கு கோட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இன்கேஸ் இந்த வீடியோவை மார்னிங்கே பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட இந்த ஃபர்ஸ்ட் இயர்லி மார்னிங் வேக்கப் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ இந்த டேவை நல்லா பண்ணுறதுக்கு என்னோட விஷஸ். அண்ட் இன்னைக்கு கோட் நம்மளோட ஃபாதர் ஆஃப் நேஷன் மகாத்மா காந்திஜி, be the change that you wish to see in the world. ஸோ ரொம்ப ரொம்ப நம்ம வந்து என்ன சொல்ல ஃபெமிலியரான ஒரு கோட். இதை எந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்குமே நம்ம இந்த கோட்டை எடுத்துக்கலாம். நாம் இந்த வேர்ல்டில் நம்ம வந்து நம்ம எப்படிப்பட்ட வேர்ல்டாக அது இருக்குன்னு நினைக்கிறோமோ அதோட சேஞ்சை முதல்ல நம்மக்கிட்டேருந்து கொண்டு வரணும். ஒரு சாதாரண குப்பையை குப்பை தொட்டியில் போடணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சேஞ்ச். குப்பையாக கிடக்கு இந்தியாவோட ரோடு அப்படின்னா போடுற மக்களால் அது குப்பையாக கிடக்கு. அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு பேசிக் விஷயத்துலேருந்தே சேஞ்ச் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 வாட் எவர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, உங்கள் லைஃப்பை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும், அப்படிப்பட்ட ஒரு சேஞ்சிங் உள்ள லைஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் தான் தொடங்கணும். மார்னிங் எழுந்திரிக்கிறதோ படிக்கிறதோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிக்கிறதோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சேஞ்ச் இன் யோர் லைஃப். ஓகே, ஸோ கிளாஸ்க்கு போயிடலாம். நேற்று வந்து போயம் ஃபர்ஸ்ட் 3 போயம்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ், எ ட்ராஜிக் ஸ்டோரி அண்ட் சீ ஃபீவர். ஸோ நெக்ஸ்ட் 3 போயம்ஸ் பார்க்குறோம். நான் சொன்ன மாதிரி ஒரு 4-வே மெத்தட் தான் இந்த ஷார்ட் பீரியடில் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஃபாலோ பண்ண போகிறோம். டுகெதராக படிக்கிறோம். வீக்லி நான் அடுத்தடுத்த விஷயங்களை ஆட் ஆன் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம போயம்ஸ் வந்து பார்த்துடலாம். போயம்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுருப்பீங்க. நேற்று கிளாஸ்லேருந்து என்னெல்லாம் படிக்கணும், என்ன இம்பார்ட்டன்ட், நான் நடத்துகிற கிளாஸில் இருக்கிறத மட்டும் படித்தா போதுமானது. ஓகேயா? ஸோ ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ் பை ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். ஸோ இந்த போயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரயில்வே கேரேஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஒரு ட்ரெயின் ஜேர்னியை தான் வந்து மென்ஷன் பண்ணதுன்னு நம்மளோட இண்டெக்ஸ்லேருந்து தெரியுது. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி தான். எல்லாருக்குமே நம்ம ட்ரெயின் ஜேர்னி பண்ணும் போது இன்கேஸ் நம்ம இப்போ ஊட்டி டாய் ட்ரெயின் போயிருந்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு அதாவது ஒரு நேச்சரோட நம்ம கிடைக்கிற ஒரு ஜேர்னிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதே ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எகெயின் நம்ம லைஃப்பில் அந்த ஒரு ட்ராவலை திரும்ப பண்ணுவோமா அப்படிங்கிறது எந்த கேரண்டியும் கிடையாது. ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் தான் எல்லா ஜேர்னியுமே. அன்டில் அண்ட் அன்லெஸ் நம்ம இப்போ ஒரு அம்மா வீட்டுக்கு போகிறோம், சென்னை வரோம், ஃபேமிலி அந்த மாதிரி இருந்தால் மேபி அந்த பிளேஸ்க்கு நம்ம போயிட்டு வரலாம். பட் அதர் தென் தட் ஃபெமிலியர் இல்லாத எனி அதர் ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் லைஃப் டைம் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெயின் ஜேர்னி பற்றின ஸ்டோரி தான் போயம் தான் இது. ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படியே இந்த பிக்சரோட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு கேரேஜில் அவங்க வந்து அதாவது வெளில இருக்கிற அந்த நேச்சர் சைட்டை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த போய்ட் வந்து எப்படி அவரோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் எப்படிலாம் வந்து என்னெல்லாம் they have crossed across அப்படிங்கிறத வந்து அதில் அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காரு. faster than fairies, faster than witches, bridges and houses, hedges and ditches.
பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபேரிஸ் தெரியும் இல்லையா, ஏஞ்சல்ஸு அண்டு நம்ம இப்போ இந்த ஹாரி பாட்டர் அதிலலாம் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி விச்சஸ் இந்த மாதிரி பறந்து போகிறது. ஸோ இந்த மாதிரி ஃபேரிஸ் விச்சஸ் இவங்களை விட என்ன அப்படின்னா அந்த ட்ரெயினோட ஸ்பீட் இட் வாஸ் வெரி ஃபாஸ்ட். அப்படியே பறந்து போகிறவங்கள விட ரொம்ப ஃபாஸ்டராக தென் ஃபேரிஸ் அண்ட் தென் விச்சஸ் பிரிட்ஜஸ் அண்ட் அப்படியே போயிட்டு இருக்கும் போது என்னெல்லாம் அக்ராஸ் பண்ணுது அப்படின்னா பிரிட்ஜஸ், அந்த பக்கம் இருக்கிற பிரிட்ஜு, ஹவுசஸ்ஸு, ஹெட்ஜஸ் அண்ட் டிச்சஸும் எல்லாத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னா கடந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில். இன்னும் எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா ஒரு பேட்டில் ஒரு வார்ஃபீல்டில் பேட்டில் நடந்தால் ட்ரூப்ஸ் எப்படி நெக்ஸ்ட் அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டே போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரூப்ஸ் வந்து பேட்டிலில் மூவ் ஆகுற மாதிரி இந்த சார்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராவலோட ஃபாஸ்ட்னஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. ஆல் த்ரூ த மெடோஸ் த ஹார்சஸ் அண்ட் கேட்டில் எல்லாம் அப்படியே இந்த புல்வெளியில் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஹார்சஸ் கேட்டில்ஸ்லாம் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கு கிராஸஸை. ஸோ த்ரூ தி மெடோஸ் அண்ட் தென் அங்கே இருக்கிற ஹார்சஸ் அண்ட் கேட்டில் ஆல் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஹில் அண்ட் த பிளைன். ஸோ எல்லா விதமான சைட்ஸும் பார்க்குறாங்க. ஹில் பார்க்குறாங்க, ஒரு பெரிய மலையாக இருக்கலாம், இல்லை பிளைன்ஸாக இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கடந்து போயிட்டுருக்கு. எப்படின்னா ஃப்ளை ஆஸ் திக் அஸ் டிரைவிங் ரெயின். ரெயின் ட்ராப்ஸ் நெக்ஸ்ட், இப்போ ரெயின் ட்ராப்ஸ் இங்கே வருதுன்னா அடுத்த ட்ராப்ஸ் அப்படியே நியரராக அந்த ட்ராப்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்து வருமோ அந்த அளவுக்கு டிரைவிங் ரெயின் மாதிரி என்ன அப்படின்னா இட்ஸ் மூவிங் வெரி ஃபாஸ்ட். அண்ட் எவர் அகெயின் இன் த விங்க் ஆஃப் அன் ஐ பெயிண்டட் ஸ்டேஷன் விசில் பை. நம்ம கண்ணை ஜஸ்ட் ஒரு விங்க் பண்ணுற அந்த ஸ்பீடுக்குள்ளே என்ன ஆகிடுது அப்படியே வந்து பெயிண்டடாக இருக்கிற ஸ்டேஷன்ஸில் அந்த விசில் சவுண்டோட என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே வந்து கடந்து போயிட்டுருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடந்து போகுது. அதில் என்னெல்லாம் அவர் வந்து பார்த்தாரு, என்ன ஃபாஸ்ட்னஸை வந்து எப்படிலாம் கம்பேர் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட் எவர்னு பார்த்தீங்கன்னா ஹியர் இஸ் அ சைல்ட் ஹூ கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ் ஆல் பை ஹிம்செல்ஃப் அண்ட் கேதரிங் பிராம்பிள்ஸ். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் தான். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைக் ட்ரூப்ஸ்னால் சிமிலி வருது. ஸோ அந்த மாதிரியான ஆசஸ் இதெல்லாம் வந்து சிமிலி டைரெக்டாக கம்பேர் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைல்டு பார்த்துட்டு இருப்பீங்க ஹூ கிளாம்பர்ஸ் அண்டு ஸ்கிராம்பிள்ஸ். என்ன பண்ணுறான் அந்த சைல்டு வந்து கிளைம் பண்ணி போகிறாங்க. கிளைம்னா எப்படின்னா போத் ஹேண்ட் அண்ட் லெக்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க ஏறி போகிறாங்க. ஆல் பை ஹிம்செல்ஃப். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் கேதரிங் பிராம்பிள்ஸ்னால் பிளாக்பெரிஸ். அந்த பிளாக்பெரிஸை போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு நிறைய வந்து கேதர் பண்ணிட்டு இருக்காரு அவ்வளோ கஷ்டப்பட்டு அது மேலே ஏறி போய். அண்ட் அனதர் யார் பார்க்குறாங்க அப்படின்னா ஹியர் இஸ் அ ட்ராம்ப் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கேசஸ். ட்ராம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராம்ப்னா யாருன்னா ஹோம்லெஸ் பீப்புளை தான் வந்து ட்ராம்ப், அது தமிழில் நாடோடிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஊராக வந்து போகிறவங்க இல்லை இந்த மாதிரி நம்மளோட கிராமிய கலைகள் இதெல்லாம் வந்து ஊராக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸ் அங்கங்கே தங்கியிருக்க மாட்டாங்க. ஒரு நிரந்தரமாக ஒரு ஊர்லேயோ ஒரு வீடோ இருக்காது. அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டே இருப்பாங்க லைக் எ ட்ராவலர். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் ட்ராம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ட்ராம்ப் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்காரு. ஹீ இஸ் கேசிங் ஸ்டாண்ட்ஸ் நின்று அப்படியே கேஸ்னால் அப்படியே உற்று நோக்கிட்டு இருக்காரு அந்த ட்ரெயினை. அண்ட் தெர் இஸ் த க்ரீன் ஃபார் ஸ்ட்ரிங்கிங் த டெய்சிஸ். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சம் டெய்சி ஃப்ளார்ஸ் இருக்கும் இல்லையா, சம் விமன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படியே கார்லண்ட் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இந்த டெய்சி ஃப்ளார்ஸில். ஹியர் இஸ் அ கார்ட் ரன் அவே இன் த ரோடு. இங்கே ரோடில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட் இருக்குது. அதில் ரொம்ப கஷ்டமான சம் லோடை ஏற்றிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு ஒரு அந்த காற்றை வந்து ஒரு மேன் வந்து அந்த லோடை இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சீனரியை பார்க்குறாரு. ஹியர் இஸ் அ கார்ட் ரன் அவே இன் த ரோட் லம்பிங் அலாங் வித் மேன் அண்ட் லோட். லம்பிங் எல்லாம் ரொம்ப லெபோரியஸ் எஃபர்ட் வேணும் அதுக்கு, அந்த அளவுக்கு அது வெயிட்டடாக இருக்கும் போல இருக்குது. ஏன்னா அவருக்கு பார்க்குறதுக்கு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு இழுக்கிற மாதிரி தோணுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு காற்று ரன்னவேல போகிறத பார்க்குறாரு. அண்ட் ஹியர் இஸ் அ மில் அண்ட் தர் இஸ் அ ரிவர். ஸோ மில்லுங்கிறது ஒரே பிளேஸில் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறது, ரிவருங்கிறது இட்ஸ் அ ஃப்ளோயிங் ரிவர். ஸோ ரெண்டு ஆப்போசிட் ஆன்டிசிஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மில் பார்க்குறாரு, ஒரு ரிவரை வந்து மீட் பண்ணுறாரு. ஈச் அ கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் எவர். என்ன சொல்கிறாருன்னா எல்லாமே ஒரு ஜஸ்ட் அ கிளிம்ஸ் தான் பார்க்க முடிஞ்சது அவரால்.
அண்ட் இட் வில் பி கான் ஃபார் எவர். ஸோ அதுக்கப்புறம் அப்படி ஒரு ஜேர்னி திரும்ப அந்த பாத்தில் அவர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அதை மீன் பண்ணி என்ன சொல்கிறாரு, அப்படியே ஒரு கிளிம்ஸ் நான் பார்த்தேன் அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஒன்ஸ் இன் மை லைஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெயின் ஜேர்னி பற்றி தான் இந்த போயம் ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ். ஸோ அந்த ஆத்தர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து இந்த ஒரு சீனிக்கான திங்கே பார்க்கும்போது நல்ல ஒரு கிராஸ்லேண்ட் வியூ இருக்கிற ஒரு பிளேஸாக இருக்கலாம். ஸோ ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட் அவர், poet, essays, musician, travel writer. ஆப்வியஸ்லி ஒரு ட்ராம்ப் இதெல்லாம் சொல்லும், ஒரு ட்ராவல் ரைட்டராக அவர் இருந்திருக்காரு. அவரோட பெஸ்ட் நோன் கிரியேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐகானிக் அட்வென்ச்சர் ஸ்டோரிஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கேரக்டர்ஸ் தட் எக்ஸ்ப்ளோர் த தின் லைன் பிட்வீன் குட் அண்ட் டெவில். ஸோ அவரோட திங்ஸ் எல்லாமே அட்வென்ச்சரஸாக தான் இருந்திருக்கு. அந்த ஸ்டோரிஸு ஒரு 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 பர்சன், ஒரு நல்லவங்க கெட்டவங்களாம் மறதுக்கு என்ன இருக்கும், ஒரு சின்ன புரி தான் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு திங்ஸ். அப்படிப்பட்ட குட் அண்ட் டெவில வந்து மோஸ்ட்லி வந்து போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு அவரோட போயம்ஸில். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் அ பிஒய்க்கு கொஷின். ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப்டு. ஸோ ஏர்லியர் குரூப் 2ல நமக்கு வந்த கொஷின். அண்ட் அதர் தேன் தட் ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் அண்ட் சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வெர்சஸ். ஸோ இது எல்லாம் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இந்த ரயில்வே கேரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வெர்சஸ்லேருந்து எடுத்த ஒரு போயம் தான் இந்த ரயில்வே கேரேஜ். ஸோ தீஸ் ஆர் நோட்டபிள் ஒர்க்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாசரிஸு. ஸோ எல்லா ஒரு நியூவாக உங்களுக்கு லைட்டாக தோன்ற வேர்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. சம்மரியும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் ஒரு ரீட் பண்ணால் போதுமானது. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன். நம்ம என்ன சொன்னோம், சேம் கான்சனன்ட்ஸ் வந்து சேம் லைனில் வந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்டாக இருக்கும், அதை தான் அலிட்ரேஷன் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த போயமில் ஃபாஸ்டர், ஃபேரிஸ், விச்சஸ் ஏன் இருக்கு, ஓகே, ஃபாஸ்டர், ஃபேரிஸ், ஃபாஸ்டர். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹவுசஸ், ஹெட்ஜஸ், சைல்ட் கிளாம்பர்ஸ், லம்பிங் லோட், கிளிம்ஸ், கான். ஸோ இது எல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா சேம் கான்சனண்ட்டாக சேம் லைனில் வந்திருக்கிறது அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் சிம்லினா என்ன, டூ திங்ஸ் கம்பேர் பண்ணுறோம், டைரெக்டாக கம்பேர் பண்ணுவோம். அதை எப்படி கண்டுபிடிப்போம், 3 வேர்ட்ஸ் இருக்குது, தேன், லைக், ஆசஸ். ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக கம்பேர் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து இந்த 3 லைன்ஸ் தான் இம்பார்ட்டண்ட் இன் திஸ். இந்த போயமே இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி. ஏதோ ஒரு கொஷின் வரதுக்கான பாசிபிலிட்டி எப்பயும் நமக்கு கிடைக்கும். அண்ட் மெட்டஃபர் பார்த்தீங்கன்னா அப்படியே விங்க் ஆஃப் அன் ஐன்னு எதை மென்ஷன் பண்ணார், ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினை தான் வந்து மென்ஷன் பண்ணார். ஸோ இன்டைரக்ட் கம்பேரிசன். அடுத்து இமேஜரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல் இமேஜரி திங்ஸாக தான் கொடுத்துருந்தாரு. அவர் சொல்லும் போதே வந்து நமக்கு பார்க்குற மாதிரி கேட்குற மாதிரி தான் அந்த போயமோட வியூ வந்து இருந்தது. அப்படி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேரிஸ், விச்சஸ், பிரிட்ஜ் இருந்துன்னு சொன்னார், ட்ரூப்பு, மெடோஸ்ன்னு போது அந்த கிராஸ்லேண்ட் நமக்கு தோணும், ஹில், பிளைன், டிரைவிங் ரெயின், விங்க் ஆஃப் அன் ஐ, பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா விஷுவல் இமேஜரியை நமக்கு கிரியேட் பண்ணுற விஷயமா இருந்தது. அண்ட் தேர் பார்த்தீங்கன்னா கிளாம்பர், ஸ்கிராம்பிள், கேதரிங் பிராம்பிள்ஸ், ஸ்டாண்ட் அண்ட் கேஸ் அப்படியே உற்று பார்த்தாரு அப்படின்னு சொன்னார். ஸ்ட்ரிஞ்சிங் த டெய்சிஸ் வந்து ஒரு கார்லாண்ட் மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கார்ட் வந்து போணுச்சு. மேன் அண்ட் லோட், மில், ரிவர், கிளிம்சஸ், நமக்கு வந்து டக்குன்னு இப்படி போகிற ஒரு ஃபீல். இந்த மாதிரியான இமேஜரி திங்ஸ் வந்து இந்த ஹோல் போயம்லேயுமே அது இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டிதிசிஸ் வந்து ஒரு 3 பிளேசஸில் இருந்திருக்கு. ஆன்டிதிசிஸ்னால் என்ன, ஆப்போசிட் மீனிங் உள்ள 2 வேர்ட்ஸ் ஒரே இடத்துல வர்றது, அதை தான் ஆன்டிதிசிஸ் நம்ம சொல்கிறோம். ஃபேரிஸ்னா ஃபார் குட், விச்சஸ் வந்து ஃபார் பேட், டெவில் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாண்ட்ஸ், கேசஸ். ஸ்டாண்ட்னா அப்படியே நிற்கிறது, கேசஸ்னா ஸ்டாண்ட்ஸ் மூவ் பண்ணுறது, பார்த்துட்டே இருக்கிறது. மில், ரிவர், ஸ்டில்லாக இருக்கிறது, ஃப்ளோயிங்காக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆன்டிதிசிஸ் இருந்தது. அண்ட் அனஃபோரானா என்ன சொல்லிக்கிட்டோம், ரெப்படேஷன் தான். ஆனால் ஏன் வந்தால் என்ன, அந்த போயத்தில் ஃபஸ்ட்டு வேர்டு எல்லாம் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை அனஃபோரான்னு சொல்லுவோம். ஆல் த்ரூ, ஆல் ஆஃப் த ஆல், அண்ட் சார்ஜிங், அண்ட் எவர் அகைன், அண்ட் தர் இஸ், ஹியர் இஸ் அ சைல்ட், ஹியர் இஸ் அ ட்ராப், ஹியர் இஸ் அ கார். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைன்ஸ் வந்து ரெப்பீட்டடாக வரதை வந்து அனஃபோரா சொல்லுவோம். இந்த மிட்டில் வந்து ரிப்பீட் ஆனால் அதை ரெப்படேஷன் சொல்லுவோம்.
அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரைமிங் வேர்ட்ஸு மோர் ஓவர் நிறைய இருந்தது. விச்சஸ், டிச்சஸ், பேட்டில், கேட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸை தான் நம்ம வந்து சிமிலராக ப்ரனவுன்ஸ் பண்ண முடிகிறத ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பொயட்டிக் லைன்ஸ் ஒரு ஒரு பேராஃப் ஒரு 4 லைன்ஸ் எடுத்து நம்ம போட்டு பார்த்தோம்னா நமக்கு என்ன மாதிரியான ஸ்கீம் வந்தது? விச்சஸ், டிச்சஸ். அப்போ இது ரெண்டும் காமன், ஏன்னு போட்டுக்கிறோம். பேட்டில், கேட்டல் சிமிலர் சவுண்ட் வருது. ஒரே நேமாக வேறு வேறு வேர்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடாது. ஒரே மாதிரி சவுண்ட் வர ஒரே வேர்டுக்கு ஒரே மாதிரியான நேம்ஸ் கொடுக்கலாம். அடுத்த வேர்டுக்கு அடுத்த லெட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பேட்டர்ன் வந்து இதுவாக தான் இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே வந்து யார் வந்து ஃபாஸ்டராக போனால் அந்த ட்ரெயினை தான் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். இந்த பிரிட்ஜஸ் அதை எல்லாத்தையும் ஏன் மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அது எல்லாத்தையும் இந்த ட்ரெயின் என்ன பண்ணுச்சு? கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தது அந்த திங்ஸ் எல்லாம். அண்டு ஸோ அந்த சைல்டு எங்கே இருந்திருப்பார்? அவர் போகிற ட்ரெயின்லேருந்து பார்த்துருக்காரு அப்படின்னா அவுட் சைட் த ட்ரெயின் தான் அந்த சைல்டு இருந்திருப்பார். கேதரிங் பிராம்பிள்ஸ்னால் அவர் என்ன கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார்? கலெக்டிங் பிளாக்பெர்ரி. அண்ட் பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த விங்க் ஆஃப் அன் ஐனா எதை மென்ஷன் பண்ணார்? அந்த ஃபாஸ்ட் அந்த ரன்ஸ் ஃபாஸ்ட் த ஸ்டேஷன்ஸ் பெயிண்டட் இன் அ பர்டிகுலர் கலர் அண்ட் இட் கிராசஸ் த ஸ்டேஷன் விசிலிங் பை. ஸோ அந்த விங்க் ஆஃப் அன் ஐயில் அது எது வந்து கடந்து போச்சுன்னு சொன்னார்? எல்லாமே போணுச்சு. ஆனால் பர்டிகுலராக விங்க் ஆஃப் அன் ஐ நான் சொன்னப்போ என்ன பாயிண்ட் இருந்ததுன்னா அந்த பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ் விசில் பைங்கிற வேர்டு தான் இருந்துச்சு. அதை மட்டும்தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அண்ட் ஸோ சார்ஜஸ் அலாங் லைக் ட்ரூப்ஸ்னால் என்ன சொன்னாங்க? ஸோ பேட்டிலில் வந்து எப்படி ட்ரூப்ஸ் சார்ஜிங் மூவ் ஃபார்வர்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போணுச்சுன்னு சொன்னார். அண்டு இதில் சார்ஜஸுக்கு பெஸ்ட்டு ரீப்ளேஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மார்ச்சஸா, ரஷ்யஸா, புஷ்யஸா? ஸோ ரஷ்யஸ். சார்ஜர்னா அப்படியே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. வாய் டஸ் த சைல்டு கிளாம்பர்ஸ்னால் எதுக்காக? டு கலெக்ட் பிளாக்பெர்ரி கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த சைல்டு வந்து போனாங்க. ஓகேயா? ஸோ இது நீங்கள் இந்த சம்மரி தான், அதை வந்து நீங்கள் ஃபில்இன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபைண்ட் மீ இன் த போயம். ஸோ இதையும் ஒரு கண்டிப்பாக இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அந்த டிஸ்கிரிப்டிவாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் சைல்டிஷாக தான் இருக்குது. ஐ கேன் ஹெல்ப் யூ டு கிராஸ் த ரிவர், பிரிட்ஜில் கிராஸ் பண்ணி போவோம். ஸோ அந்த மாதிரியான சிம்பிள் திங்ஸ் தான் இருக்குது. இந்த போயமோட எண்டில் பார்த்தீங்கன்னா சிங்கன் போயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கிளாசிக் ஃபார்ம் ஆஃப் போயட்ரி. ஸோ இது வந்து நமக்கு சிலபஸில் இந்த மாதிரி இல்லை. ஆனால் நம்ம கொடுத்துருந்த போயமில் இன்கேஸ் இஃப் எனி ஆஃப் டைப் ஆஃப் போயம் இஸ் தேர் அப்படின்னா நம்ம அதையும் பார்த்துக்க தான் செய்யணும். ஸோ இந்த சிங்கன் போயம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் 5 லைன் போயம் தான். மினிமமாக அதில் என்ன இருக்கும் அப்படின்னா 11 வேர்ட்ஸ் தான் இருக்கும். அதை என்னன்னு யார் வந்து அதை அமெரிக்கன் போயட் தான் இன்வென்ட் பண்ணாரு. எதை வச்சு இன்ஸ்பயர் ஆகினா ஹைக்கூ கவிதைகள் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த சிங்கன் போயம்ஸ் வந்து அவர் எழுதினார். ஹைக்கூனா ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் என்னென்ன அர்த்தம் அப்படின்னா ஷார்ட் போயம்னு அர்த்தம். ஸோ ஒரு கலெக்ஷன் ஆஃப் 28 சிங்கன் போயம்ஸ் வந்து அந்த டைமில் வந்து அவர் எழுதினார். அண்ட் ஸ்ட்ரைக்கிங் ஃபியூச்சர் ஆஃப் இந்த போயம் என்ன அப்படின்னா இமேஜரி. இட் இஸ் அப்பீலிங் டு த சென்சஸ் அண்ட் கனெக்ட்ஸ் டு த ரீடர்ஸ். அவரோட மெயின் தீம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஒரு இமேஜரி திங்ஸை க்ரியேட் பண்ணி அதன் மூலியமாக ரீடர்ஸோட கனெக்ட் ஆகிறது. அதுதான் வந்து அதோட தீமாக இருந்தது அந்த சிங்கன் போயம்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு மாடல் போயம் இருக்குது. ஈவன் இஃப் யூ கேன் அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி ஒரு 5 லைன் சிம்பிள் போயம்ஸ் வந்து நீங்கள் எழுதி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் அபவுட் த ரயில்வே கேரேஜ் போயம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி பிவைக்யூவில் வந்த கொஷின் பார்த்தீங்கன்னா சோஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் ஆர்எல் ஸ்டீவன்சன்ஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் ஆர். ஸோ நமக்கு வந்து இப்போ தான் அங்கே பார்த்தோம். ஸோ ட்ரெஷர் ஐலாண்டும் கிட்னாப்னு தான் அவர் எழுதின போயம்ஸ். அதர் 2 கிடையாது. ஸோ ருடியார்ட் கிப்ளிங்கோட ஜங்கிள் புக்கு, ராபர்ட் ஃப்ராஸ்டோட லேம்ப் அண்ட் த டைகர், அதர் 2 போயம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே மாதிரியான இந்த லெசனில் இருக்க மாடல் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாடல் கொஷின்ஸை நல்லா படிச்சுட்டு தான் போடணும். ஓகேயா? ஸோ வேஸ்ட் பண்ணிடாதீங்க கொஷினை. எக்ஸாம் பேட்டர்னில் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா A Tragic Story by William Makepeace Thackeray.
ஸோ இது ஒரு ரொம்ப ஃபன்னியான ஹியூமரஸ் ஸ்டோரி. பட் ஆனால் கொடுத்துருக்க பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முனிவர், சேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த காலத்தில் சேஜ் அப்படின்னா ரொம்ப ரெஸ்பெக்டபிளான ஒரு பர்சனாக இருந்திருக்காங்க. அப்படி இருக்கவங்க தான் சேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த போயம் வந்து அவர் என்ன யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ரொம்ப ஹியூமரஸான வேலை, ஒரு ஹியூமரஸ் ஒரு குட்டி லிட்டில் திங் எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்காரு, இந்த போயமை வந்து எழுதியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர் லிவ்ட் அ சேஜ் இன் டேஸ் ஆஃப் ஓர். யோர்னா பார்த்தீங்கன்னா ஓல்டன் டேஸில் நம்ம கதை சொல்லுவோம்ல, பழைய காலத்தில் ஒரு கதை, அந்த மாதிரி ஒரு கதை. அண்ட் ஹி ஹேஸ் எ ஹேண்ட்ஸம் பிக்டெயில் ஓர். பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி ஒன்றும் இல்லை, அந்த ஜடா முடி தான் அவங்க வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, அதை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸம் பிக்டெயில் ஓர் இருந்தது. பட் வாண்டட் மச் அண்ட் சாரோட் மோர். ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, ஏன்னா அவங்க வந்து ஹேர் கட்லாம் பண்ண மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான நீண்ட முடிகள் இருக்கும். ஸோ அவர் அதை பார்த்து ஆச்சரியமும் படுறாரு, ரொம்ப கவலையும் படுறாரு. ஏன்? பிகாஸ் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம். ஸோ இந்த வேர்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஹைண்ட் ஹிம்னு எல்லாத்துலேயுமே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிகாஸ் இட் ஹங், ஏன்னா பின்னாடி வந்து என்ன பண்ணுது, அவர் பார்க்காத மாதிரி அங்கே பின்னாடி தொங்கிட்டு இருக்கு. அது வந்து அவருக்கு ரொம்ப சாரம், அது இருக்கிறது ஒண்டர் தான், பட் அது முடி வந்து பின்னாடி தொங்குறது அவருக்கு சாரோவாக இருக்கு. He mused upon this curious case and swore he would change the pigtail's place. ஸோ என்ன சொல்லிக்கிறாரு, ரொம்ப க்யூரியஸ் கேஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கும், எப்படி அது நடந்ததுன்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், உலகமே ஆச்சரியப்பட்டது இல்லையா, நம்ம பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட்டை வந்து கலாம் சார் பண்ணும்போது எல்லாத்தையும் எல்லாரோட பார்வைகள் சேட்டலைட் பார்வையெல்லாம் கடந்து வந்து சூப்பராக என்ன பண்ணார், பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட்டை நமக்கு வந்து உலகத்துக்கே நம்ம ஒரு நியூக்ளியர் பவரை வந்து காமிச்சாங்க. ஸோ ஒரு க்யூரியஸ் அப்படின்னா எப்படி இந்தியா இதை பண்ணுச்சுன்னு அன்னைக்கு ஆச்சரியப்பட்டாங்க 1998 பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணும்போது. ஸோ அப்படிப்பட்ட பெரிய விஷயங்களுக்கு தான் க்யூரியஸ் கேஸு, ரொம்ப எனக்கு வந்து ஐ மியூஸ்ட் அப்பான் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கேஸ், அப்படிப்பட்ட ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு, ஐ ஸ்வர் ஹி வுட் சேஞ்ச் த பிக்டைல்ஸ் பிளேஸ். என்ன சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு ப்ராமிஸ் வேறு மேக் பண்ணிக்கிறாரு, இந்த பிக்டைலோட பிளேஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹாவ் இட் ஹேங்கிங் அட் ஹிஸ் ஃபேஸ், நாட் டேங்லிங் தேர் பிஹைண்ட் ஹிம். அப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு நாட் ஆன் த பேக் ஆஃப் மீ, என் முகத்தில் வந்து நான் அதை என்ன பண்ணிக்க போகிறேன், ஐ ஹாவ் இட் ஆன் மை ஃபேஸ், நாட் டேங்கிளிங்னா அப்படி லூஸாக அது ஆடிட்டு இருக்குல்ல பின்னாடி, அந்த மாதிரி டேங்கிள் ஆகாமல் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு ஃபிக்ஸ் இட் ஆன் மை ஃபேஸ் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு. அண்ட் தென் சேஸ் ஹீ த மிஸ்ட்ரி ஐ ஹவ் ஃபவுண்ட், சேஸ் ஹீ த மிஸ்ட்ரி ஐ ஹவ் ஃபவுண்ட் அப்படின்னா அந்த மிஸ்ட்ரியை அவர் சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கத்துறாரு. என்ன சால்வ் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தா, ஐ வில் டேர்ன் மீ ரவுண்ட், ஹி டேர்ன் ஹிம் ரவுண்ட், பட் ஸ்டில் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம். அவர் அப்படியே ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகிடும், அது ரொட்டேட் ஆகிடும் அப்படின்னு ஒரு பெரிய மிஸ்ட்ரியை வந்து நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. சுற்றி பார்க்குறாரு, எதுவும் அது சேஞ்ச் ஆகலை. தென் ரவுண்ட் அண்ட் அவுட் அண்ட் இன் ஆல் டே த பசில்டு சேஜ் டிட் ஸ்பின். இன்னும் மோசமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, சுற்றிட்டே இருக்காரு, வெளில இப்படி போய் பார்க்குறாரு, உள்ளே வந்து பார்க்குறாரு, அண்ட் ஆல் டே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்பின்னர் மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. இன் வெயின் இட் மேட்டர் நாட் அ பின். பார்த்தீங்கன்னா இன் வெயின்னா என்ன சொல்லுவோம், யூஸ்லெஸ்ஸாக போயிடுச்சு, இவ்வளோ எஃபர்ட் எடுத்து வேஸ்ட்டாக போயிட்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, சுத்தமாக அதாவது ரிசல்ட் எதுவுமே ஒரு சின்ன அதுலேருந்து அட்வான்டேஜ் கூட இல்லாமல் மிஸ் ஆகும் இல்லையா, அதை தான் அவ்வளோ ஆனதை தான் வெயின் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவ்வளோ ஸ்பின் பண்ணி அவரோட ஃபிசிக்கை உடம்பை கெடுத்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணது என்ன ஆச்சு, அண்ட் அட் லாஸ்ட் என்ன ஆனிச்சு, ஜஸ்ட் இன் வெயின் தான். இட் மேட்டர்ட் நாட் அ பின் அப்படின்னா அது ஒரு ஃப்ரேஸ். நாட் அ பின்னா என்ன அப்படின்னா யூஸ்லெஸ்ஸாக போணுச்சு, அதாவது நோ யூஸ் அட்டாலுங்கிறது. சின்னதாக அதுலேருந்து ஏதாவது ஒரு கிடச்சிருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னா இல்லாமல் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் வந்து நாட் அ பின் அப்படின்னு, ஒரு பின் அளவு ஹிஞ்ச் அளவு கூட யூஸ் இல்லை. த பிக்டைல் ஹங் பிஹைண்ட் ஹிம். ஃபைனலி என்னதான், அந்த பிக்டைல் வந்து அவர் பின்னாடி தான் தொங்கிட்டு இருந்தது. And right and left and round about and up and down and in and out he turned, but still the pigtail stout hung steadily behind him.
திரும்ப என்ன பண்ணுறாரு, ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் பண்ணி பார்க்குறாரு, எகைன் ரொட்டேட் பண்ணி பார்க்குறாரு, அண்ட் அப் அண்ட் டவுன் குதிச்சு பார்க்குறாரு, இன் அண்ட் அவுட் போய் பார்க்குறாரு. ஹி டர்ன், பட் ஃபைனலி என்ன அப்படின்னா அது அப்படியே ஸ்டவுட்டடாக அடர்த்தியாக அவர் பின்னாடி தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஸ்டடியாக வந்து தட் வாஸ் ஹங் பிஹைண்ட் ஹிம். And though his efforts never slacked, and though he twist and twill and tag, alas, still faithful to his back, the pigtail hangs behind him. ஃபைனலாக என்ன அப்படின்னா இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்து ட்விஸ்ட் அண்ட் ட்வில் பண்ணி பார்க்குறாரு, என்ன பண்ணியும் என்ன அப்படின்னா அது ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக நம்மளோட லீடருக்கோ இல்லை நம்மளோட மாஸ்டருக்கோ நம்ம எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருப்போம் அந்த ரேஞ்சுக்கு சொல்லிடுறாங்க. அவர் ஒரு மாஸ்டராக்கி அது வந்து அவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக அவரோட பேக்லேயே தான் என்ன பண்ணிகிட்ருக்கு, ஹேங் ஆகிட்டுருக்கு, இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஸோ இது ஏன்டா நமக்கு இந்த கதை அப்படின்னா, நம்ம அதாவது என்ன அப்படின்னா நம்ம ஒரு எஃபர்ட்டை போடுறோம் அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு அதில் ஒரு பர்பஸ் இருக்கணும். ஒரு எஃபர்ட்டை நம்ம போடுறோம் அப்படின்னா அதே மாதிரி யூஸ்லெஸ் திங்ஸுக்கு நம்மளோட எனர்ஜி அண்ட் எஃபர்ட்டை வேஸ்ட்டாக நம்ம வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக அதை மீன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபன்னியான ஒரு ஸ்டோரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த போயத்தில். ஸோ ஆத்தர் பார்த்தீங்கன்னா மெக்பீஸ் தாக்கரே வந்து ஒன் ஆஃப் த கிரேட் பிரிட்டிஷ் நாவலிஸ்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா ஆத்தர் இல்லஸ்ட்ரேட்டர் ஆஃப் த இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ். ஸோ அந்த எரால வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிரிட்டிஷ் நாவலிஸ்ட் அண்ட் ஹிஸ் வேனிட்டி ஃபேர் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் பெஸ்ட் நோன் நாவல் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே அவரோட ஒரு பெஸ்ட் நோன் நாவலாக எதை சொல்கிறாங்கன்னா வேனிட்டி ஃபேர். அண்ட் தக்கரே பார்த்தீங்க அப்படின்னா அவர் எப்பயுமே கலர்ஃபுல்லாக லைவ்லி ஸ்டைல் வித் சிம்பிள் வொக்காபுலரி and clearly structured sentences. So these qualities combined with his honest view of life give him an important place in the history of realistic literature. ஸோ ஒரு ரியலிஸ்டிக் லிட்ரேச்சர் நம்ம படிப்போம் நிறைய விஷயங்கள். இப்போ ஷேக்ஸ்பியரோட படிக்கும் போது சம் கேசஸ்லாம் நமக்கு வந்து டைரெக்டாக அவ்வளோ விசிபிளாக தெரியாது அவர் சொல்ல வர விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய லிட்ரேச்சராக இல்லாமல் இட் வாஸ் வெரி லைவ்லி கிளியர் அண்ட் he had used very simple words to the readers. அதனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் வந்து அவரோட போயமில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவரோட பென் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் சாவேஜ் ஃபிட்ஸ் போடல், மைக்கேல் ஏஞ்சலோ மார்ச்மார்ச், சார்லஸ் ஜேம்ஸ் எல்லோபுஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பென் நேம்ஸில் வந்து அவர் எழுதியிருக்காரு. அவரோட பெஸ்ட் மாஸ்டர் பீஸ் வேனிட்டி ஃபேர் தான். அண்ட் சம் அதர் க்ளோசஸ்ட் டு ஹிஸ் நோட்டபிள் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா த லக் ஆஃப் பேரி லிண்டன், த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹென்ரி எஸ்மென், புக் ஆஃப் ஸ்னாப்ஸ். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு வந்து அபவுட் த ஆத்தர்லேயே புக்கிலே கொடுத்துருந்தது, இது நான் உங்களுக்கு போட்டிருக்குது. ஓகே, ஸோ எல்லாமே சிம்பிள் வேர்ட்ஸ் தான் இருந்தது. அதில் இருக்க மோரோவர் வேர்ட்ஸுக்கு உங்களுக்கு மீனிங் இன்கேஸ் டவுட் இருந்தது அப்படின்னா பார்த்துக்கோங்க. அண்ட் சம்மரி அட் த எக்ஸாம் டைமில் ரீட் பண்ணிக்கலாம். இப்போ சொன்ன ஸ்டோரி புரிஞ்சால் போதும், நீங்கள் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து போட்டு பார்க்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இது ரெண்டும் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் தான் நீங்கள் படிங்க. ஓரளவுக்கு இதை படிக்கும் போது உங்களுக்கு அதோட மீனிங் வந்து ஞாபகம் வரணும். ஒருவேளை படிச்சுட்டு ஞாபகம் வரலன்னா அதை மார்க் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த கதையை நம்ம படிச்சிருப்போம், அதுலேருந்து உங்களுக்கு அந்த மீனிங் ஓகே, அந்த சொன்ன கதையிலேருந்து மீனிங் புரிஞ்சால் ஓகே, இல்லை எனக்கு அதை இன்னும் கொஞ்சம் படிக்கணுங்கிற மாதிரி இருந்தால் அதை மட்டும் மார்க் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் திரும்ப அந்த வேர்ட்ஸ் வந்து படித்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் நல்ல ஃபிட்டல், யூஸ்லெஸ், அந்த டெஸ்பரேட், இந்த வேர்டெல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக நமக்கு வர வேர்ட்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மியூஸ்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் மியூஸ்டு, ஸ்டவுட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸ்டவுட்லாம் ஃபோக்லோர் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஏன்ஷியன்ட்டில் நடந்த ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்ல இந்த ஃபோக்லோருங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். மற்றதெல்லாம் நார்மல் வேர்ட்ஸ் தான் நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் போயிடலாம். ஐரணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல் ஸ்டோரியே என்ன ஐரணி தான். சேஜுங்கிறவர் வந்து அவர் ஒரு பிரம்மாண்டப்படுத்தி அவர் ரொம்ப நாலேஜபிள் பர்சன் அப்படிலாம் இல்லை. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, ஏன் இந்த போயம் ஐரனிங்கிறது என்ன அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட் மீனிங்கில் சொல்கிறது. This poem, because the word sage is used in an ironic sense to refer to a person who is dull-witted.
சேஜுங்கிறவங்களே முனிவருங்கிறவங்க எப்படி அப்படின்னா அறிவில் தேர்ந்தவங்களா ராஜாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் சேஜுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கதையில் வர சேஜ் பார்த்திங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக இருந்ததால் த ஹோல் ஆஃப் அ போயம் வில் ஹாவ் இஸ் அன் ஐரானிக் போயம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அண்ட் ஹைப்பர்போல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த ஓவராக எக்ஸாக்ரிகேட் பண்ணி சொல்லுது. அதை தான் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் எக்ஸாஜரேஷன் டு எம்பசைஸ் அ பாயிண்ட், இல்லைன்னா ஒரு ட்ரமாட்டிக் எஃபெக்டை, ஒரு நாடகம் மாதிரி போகட்டும் அப்படின்னு ஒரு ட்ரமாட்டிக் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஹைப்பர்போல் அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஹி மியூஸ்ட் அப்பான் ஹிஸ் க்யூரியஸ் கேஸ். நம்ம சொன்னோம் இல்லையா, க்யூரியஸ் கேஸுங்கிறதுக்கு அர்த்தம் வந்து மிகப்பெரிய விஷயம். அதை வந்து இது ஒரு சாதாரண பிக்டைல் ஹங்காக இருக்குது, அதை வந்து நான் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு மாற்ற போகிறேன், பிளேஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் எக்ஸாகரேஷன் தான். அந்த ஹோல் ஆஃப் அ திங்கே வந்து ஒரு டு மேக் அ ஹியூமர் க்ரியேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இடியம் ஆர் ஹைப்பர்போல். ஸோ இன் வெயின் இட் மேட்டர் நாட் அப்னு இருந்தது இல்லையா. ஸோ இது வந்து என்னென்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை விட இதை இடியம்ஸில் வந்து இது இருக்கிறது நாட் அப்பின் அப்படிங்கிறது இடியமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து அது ஒரு இடியம்ஸில் என்னென்னா அது ஒரு என்ன சொல்கிறது ஹிடன் மீனிங் இருக்கும், டைரெக்டாக இருக்காது நமக்கு மீனிங்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம இடியம்ஸ் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை தான் நம்ம இடியம்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இதை மோர் தென் தட் இதை வந்து இடியமாக எடுத்துக்கிறது. நாட் அப்பின்னா யூஸ்லெஸ்ஸாக இருந்துச்சு, ஒரு இன்ச் அளவு கூட யூஸ் இல்லை. இன்வர்ஷன் இல்லைன்னா அனஸ்ட்ரோப்புன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நியூ திங்ஸ் தான் இது. என்ன அப்படின்னா the changing of the normal word order to maintain the rhyme scheme. ஸோ என்ன பண்ணியிருக்கலாம், there lived a sage in days of yore அப்படின்னு சொல்கிறத அதை நார்மலாக ஆர்டர் மேக் பண்ணோன்னா a sage lived in days of yore அப்படின்னு தான் நம்ம சொல்லுவாங்க, நார்மல் ஆர்டர். பட் ரைம் ஸ்கீம்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, there lived a sage in days of war and he a handsome pigtail wore அப்படின்னா and he wore a handsome pigtail சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லல, and he has a handsome pigtail ஓர்னு சொல்லியிருந்தாங்க. the mystery I have found அப்படி நார்மலாக சொல்ல நம்ம எப்படி சொல்லுவோம், ஐ ஹவ் ஃபவுண்ட் த மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரித்தமிக் வியூக்காக ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணுறது தான் இன்வர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் பர்சானிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மனுஷங்க தான் வந்து என்ன ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த லெசனில் என்ன சொல்கிறாங்க, அந்த பிக்டெயில் வந்து அவருக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட்டை இன்ஹியூமன் திங்க்கு கொடுக்கறது. அசனன்ஸ் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அசனன்ஸ்னால் வவ்வல் சவுண்டு ரெப்பட் ஆகிறது. ஓ, வண்டட், சாரோடு, ரவுண்ட், அபவுட், அவு அந்த சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகுது. ஆன்டிதிசிஸ் ஒரு 3 விஷயம் இருந்தது. அதாவது ஆன்டனிம்ஸ் ரெண்டுமே அங்கே இருக்கிறது. அவுட் இன், ரைட் லெஃப்ட், அப் டவுன், இன் அவுட். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆப்போசிட் 2 வேர்ட்ஸ் வந்து நியர்பையில் வர்றது ஆன்டிதிசிஸ் சொல்லுவோம். அண்ட் ரெப்படேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெப்படேஷன், த மிஸ்ட்ரி ஐ ஹாவ் ஃபவுண்ட், சேஸ் ஹீ த மிஸ்ட்ரி ஐ ஹாவ் ஃபவுண்ட்னு உள்ளே போயிடுது, நம்மளோட ஃபஸ்ட்டு வேர்டாக அது இல்லை. அண்ட் தென் ரவுண்ட் அண்ட் ரவுண்டு ரிப்பீட் ஆகிருக்கு இன்சைட் த சென்டென்ஸ் தான், அதனால் இது அனஃபோராவில் வராது. வி கெப்ட் இட் இன் ரெப்படேஷன். அதே அனஃபோரானா என்ன சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு வேர்ட் ஆஃப் அ லைனாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருந்தது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்துருந்துச்சுன்னா அனஃபோரான்னு சொன்னோம்ல, அதே மாதிரி ரெகுலர் இன்டர்வல்ஸில் அட் தி எண்ட் ஆஃப் த ஈச் ஸ்டான்ஸா வந்து ரிப்பீட் ஆயிருந்தது அப்படின்னா அதை ரிஃப்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். பிஹைண்ட் ஹிம்னு எல்லா ஸ்டான்ஸாலையுமே ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டான்ஸாலையும் என்ன பண்ணுச்சு, பிஹைண்ட் ஹிம் தான் எண்ட் ஆகுது. ஸோ த ஃபஸ்ட்டு வேர்டாக வந்தால் அனஃபோரா, லாஸ்ட்டாக வந்தால் ரெஃப்ரைன், அட் த மிட் ஆஃப் தி லைன்ஸில் வந்துச்சு அப்படின்னா ரெப்படேஷன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் எந்த மாதிரி பிளேஸில் வந்திருக்குன்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அப்ரிஷியேஷன் தான் நமக்கு வந்து அவர் வந்து அந்த ஒண்டர் எதை பார்த்து ஒண்டர் ஆனார், பிக்டெயிலை பார்த்துட்டு. அண்ட் இட் அப்படிங்கிறது அந்த பிக்டெயிலை தான் ரெஃபர் பண்ணுச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குது. ஸ்லாக், டேக், பேக். இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஏஏபிபி மாதிரி கிடையாது இல்லையா. என்னது பாருங்கள், ஸ்லாக், டேக், பேக்குன்னு இது 3 ஒரே மாதிரியான ப்ரொனன்சியேஷன் இருக்குது. இது வந்து வேறு, அப்போ ஒரு பி தனியாக போட்டுற வேண்டியதான், வேறு லெட்டர் கொடுத்துடணும். ஸோ ஏஏ
ஏபி அப்படிங்கிற ரைம் ஸ்கீம் இருந்தது. ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 தான். இதை 3 மட்டும்தான் நம்ம எழுதுகிறோம். அண்ட் அவர் குவெட் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கடைசி வரைக்கும் அந்த சேஜ் பார்த்தீங்கன்னா ஹி டிடன்ட் குவெட் ட்ரையிங். ஏன்னா ஃபைனல் ஸ்டான்ஸா வரைக்கும் அவரோட எஃபர்ட்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்தது டு சேஞ்ச் த பிளேஸ் ஆஃப் த பிக்டைல். அண்ட் ஹி மியூஸ்ட் அப்பான் ஹிஸ் கியூரியஸ் கேஸ். இது புக்கிலேயே கேட்கப்பட்ட கொஷினு. ஓகேயா, அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே புக்கில் இருக்காது, நான் மேக் பண்ணது தான். ஸோ நம்ம அது எல்லாம் புக்கில் இருக்காது. சார் புக்கில் ஏதாவது வந்துருச்சு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொஷின் மென்ஷன் பண்ணினா நல்லா படிச்சுக்கணும் அதை. ஓகே, ஸோ ஹைப்பர் போல் தான் வந்து ஏன்னா ஓவராக எக்ஸாகரேட் பண்ணி ஒரு பெரிய விஷயத்துக்கு சொல்லக்கூடிய இந்த கியூரியஸ் கேஸுங்கிற வேர்டை ஒரு சாதாரண பிக்டைல் சேஞ்சுக்கு வந்து அவர் மென்ஷன் பண்ணதுனால அது ஹைப்பர் போல், ஓவர் எக்ஸாஜரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சும்மா நம்ம பின்னாடி இருக்க எக்ஸசைஸ் தான். ஸோ இந்த கான்செப்டுக்கு மேட்ச் ஆகிற அந்த போயம் லைன்ஸ் என்னோ அதை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லைன்ஸ் தான். இது மாதிரியான கொஷின்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டி ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங் புக்கில் இருந்தது தான் நமக்கு. நீங்கள் கை வச்சுட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்கள். அண்ட் அகெயின் சம்மரியோட ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸு. புக்கில் இருக்கிறதே படிக்கிறதுக்கு ஆன்சர் போட்டு பார்க்க தேவையில்லை. என்ன பண்ணோன்னா அப்படியே படிக்கணும். எப்போ பார்த்தாலும் அந்த போயம் படிக்க போனால் பின்னாடி இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாம் படிச்சிடணும். அதை வந்து நம்ம போட்டெல்லாம் பார்க்கக்கூடாது, மெமரி பண்ணிடணும். இப்போ மெமரி போயம் மாதிரி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப அதே இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது பிக்சர் மெமரியாக சூப்பராக ஸ்டோர் ஆகிடும். ஸோ இங்கெல்லாம் வந்து ஏன் ஆன்சரோட இருக்குது அப்படின்னா ஆன்சரோட உங்கள் கண் அதை பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது இல்லாமல் அதர் கொஷின் ஆன்சர் வரும்போது தான் என்ன பண்ணணும்னா ஆன்சர் உங்களுக்கு தனியாக போகும். ஏன்னா இதுக்கு நீங்கள் ஆன்சர் செக் பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களான்னு ஆன்சர் போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டீங்களா போயமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு தனியாக இருக்கும். இதெல்லாம் வந்து அப்படியே உங்கள் கண்ணால் எல்லாத்தையுமே எப்பெல்லாம் வந்து அந்த போயம்ஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷனில் வருதோ அப்போல்லாம் அப்படியே அதை ரீட் பண்ணி பார்த்துருங்க. And next is Sea Fever by John Masfield. One second. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ஒரு போயம் தான். நம்ம ஃபர்ஸ்ட்டு ட்ரெயின் ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணோமா, இப்போ வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீ ஜேர்னி, ஒரு ஷிப் ஜேர்னி, அதை பற்றி ஒரு சின்ன பண்ணலாம். ஸோ ஒரு ட்ரெயினில் போகும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் மூவ் ஆன் ஆகி எல்லாமே அந்த ஃபீல்ஸ் எல்லாம் மூவ் ஆன் ஆனிச்சோ அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்னு சொல்லலாம் நம்மளோட ஷிப் ஜேர்னியை இல்லையா. ஏன்னா ஷிப் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறது இல்லை. ஸோ வி கேன் see the outside world much more டைமாக இருந்தால் கூட அதிக திங்ஸ் வந்து அந்த இடத்துல பார்க்க முடியாது. பட் we could feel some good vibes over there. அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய ஒரு பிளேஸையோ ஒரு ஐலாண்டையோ நம்ம கடக்கும் போது நமக்கு நிறைய விஷயங்கள். ஆனால் அதுலேயும் வந்து அந்த போய்ட் என்னெல்லாம் வந்து he just enjoyed அப்படிங்கிறது அதை வந்து ஒரு போயமாக கொடுத்துருக்காங்க. I must go down to the seas again, to the lonely sea and the sky. I must go down to the seas again அப்படின்னா அவர் ஆல்ரெடி போன ஒரு சீ ஜேர்னி தான், திரும்பவும் போகணும்னு ஆசைப்படுறார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜேர்னி நான் கண்டிப்பாக திரும்ப போகணும். டு தி லோன்லி சீ, தனிமையில தான். அவர் வந்து ஒரு கம்பெனியோட போகிறதுக்கு லைக் பண்ணல. ஸோ ஹி வாண்டட் டு கோ அலோன் தான். டு தட் லோன்லி சீ அண்ட் த ஸ்கை, தனியாக இருந்து அந்த ஸ்கையை வந்து அவர் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விரும்பினார். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் a tall ship and they start to steer hereby. ஸோ என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு தேவைப்படுறதெல்லாம் என்னவா, ஒரு பெரிய டால் ஷிப்பு வேணும் எனக்கு. அண்ட் நம்மளோட யார், போல் ஸ்டார், டைரக்ஷனை காமிக்கிற அந்த போல் ஸ்டார் வந்து இருந்தால் போதும், நான் என் ஷிப்பை வந்து மூவ் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு.
And the wheels kick and the wind song and the white sails shaking and a grey mist on the sea's face and a grey dawn breaking. ஸோ அந்த போகும்போது என்னெல்லாம் அவர் வந்து he just saw அப்படிங்கிறது வந்து அவர் என்னெல்லாம் ஃபீல் பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த வீல்ஸ் வந்து அது கிக் பண்ணுதுன்னா அதுக்கு வீல்ஸ் கிக்கிங்லாம் வந்து ஹியூமன் கேரக்டர்ஸ் தான். ஸோ பர்சானிஃபை பண்ணுறாரு. விண்டோட அந்த அசை வந்து அந்த சவுண்ட் வந்து பாடல் மாதிரி கேட்குது. விண்ட் சாங் அந்த ஒயிட் செயில்ஸ் ஷேக்கிங் அப்படியே அந்த ஒயிட் ஃப்ளோம்ஸ்லாம் மேலே அப்படியே ஷேக் ஆகிட்டு இருக்கு. கிரே மிஸ்ட்டு வந்து அப்படியே சூழ்ந்துருக்கு அங்கே க்ளவுட்ஸில். ஆன் த சீஸ் ஃபேஸ் அண்ட் அ கிரே டான் பிரேக்கிங் அப்படியே இந்த கிரே டான் வந்து சன்செட் டான் வந்து உருவாயிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம். I must go down to the seas again, for the call of the running tide is a wild call and a clear call that may not be denied. இன்னும் என்ன சொல்றாரு, அது தன்னை கூப்பிடுற மாதிரி இருக்கு. சீஸு என்னை வந்து அழைக்குதுன்னா அதால கூப்பிட முடியாது. இப்போ அதாவது ஹியூமன்ஸ் தான் வந்து we can make a call இல்லையா. ஸோ அந்த மாதிரி எகைன் பர்சானிஃபை பண்ணிட்டு இட்ஸ் அ வைல்ட் கால் அண்ட் அ கிளியர் கால், அதனால மறுக்கவே முடியாத ஒரு கிளியர் காலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ விண்டி டே வித் த ஒயிட் clouds flying and the flung spray and the blown spume and the seagulls crying. ஸோ சீகல் வந்து ஒரு கடல் பறவை இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரியான போகும்போது என்னெல்லாம் எதிர்பார்க்குறாரு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ரெய்னியாக ரொம்ப அதாவது அந்த மாதிரிலாம் இல்லாமல் விண்டி டே வேணும் எனக்கு. அப்படியே இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் ஒயிட் க்ளவுட்ஸாக அப்படியே பறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கணும். அண்ட் த ஃப்ளங் ஸ்ப்ரே அண்ட் த ப்ளோன் ஸ்பியூம் அப்படியே அந்த கடல் நீரெல்லாம் அப்படியே இந்த கொப்புளிச்சுக்கு வரும் இல்லையா நுரைகள் மாதிரி, அந்த மாதிரியான இதுவாக வந்து கடல் இருக்கணும். அப்போது அந்த சீகலோட சவுண்ட் வந்து எனக்கு கேட்கணும். சீகல்ஸ் க்ரையிங்னா த சவுண்ட் மேட் பை த பேர்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நான் போகும்போது இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. I must go down to the seas again to the vagrant gypsy life. ஸோ எப்படி நம்ம வந்து வேக்ரன் ஜிப்சின்னா நம்ம வந்து அந்த தனிமையில் அவர் போகிறாரு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பயணத்தை வந்து அவர் போகணும்னு நினைக்கிறாரு. டு தி கல்ஸ் வே அண்ட் த வேல்ஸ் வே வேர் த வின்ஸ் லைக் எ வெட்டட் நைஃப். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வந்து என்ன சொல்கிறது, அப்படியே ட்ராவலர்ஸ் மாதிரி நான் வந்து கடந்து போகணும் அந்த சீஸில். அந்த டைமில் யாரெல்லாம் அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா டு த கல்ஸ் வே அண்ட் த வேல்ஸ் வே வேர் த வின்ஸ். அப்படியே அந்த விண்ட் என்ன அப்படின்னா அப்படியே ஒரு கோல்டாக ஷார்ப்பாக வந்து நைஃப் மாதிரி அப்படியே கிழிச்சிட்டு போகிற மாதிரி இந்த விண்ட் அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணுது. வேல்ஸ் வே தேர். ஸோ இதெல்லாம் வந்து அந்த இடத்துல மீட் பண்ணணும் நான் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ மெரி யான் ஃப்ரம் எ லாஃபிங் ஃபெல்லோ ரோவர். இன்னும் என்ன அப்படின்னா அவன் அந்த மாதிரி ஒரு கடல் பயணங்கள் போன ட்ராவலர்ஸ்கிட்டேருந்து அந்த மாதிரி கதைகள்லாம் நான் கேட்கணும், அவங்களோட கதைகள் எல்லாம் வந்து நான் கேட்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். அண்ட் குவைட் ஸ்லீப் and a sweet dream when the long trick is over. So after all this இதெல்லாம் நான் முடிச்சதுக்கப்புறம் I should take a quiet sleep. அந்த குவைட் ஸ்லீப்புங்கிறது அந்த லைஃபோட ஸ்லீப்பையும் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இதெல்லாம் தன்னோட வாழ்க்கையில் நினைக்க சாதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து I should have a sleep and I should have a sweet dream அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. ஸோ இது வந்து அவர் பியூட்டிஃபுல்லாக போயிட்டு வந்து ஒரு ஜேர்னியாக தான் இருக்குது. ஐ மஸ்ட் கோ பேக்னா முன்னாடியே போன இடத்துக்கு தான் கோ பேக்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜேர்னியை அவர் திரும்ப போய் பார்க்கணும். அப்போ என்னெல்லாம் அவர் வந்து விரும்பினாரு, அப்போ நான் போகும்போது எப்படியெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் பார்க்கணும், என்னெல்லாம் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தர் வந்து ஜான் எட்வர்ட் மாஸ்ஃபீல்டு. அவர் வந்து இங்கிலீஷ் போயட் தான். அண்ட் ஹி வாஸ் அப்பாயிண்டட் போயட் லாரட் ஆஃப் த யுனைடெட் கிங்டம்க்கு போயட் லாரட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெனி நாவல்ஸ் அண்ட் ஸ்பெஷலி இப்போ வந்து சில்ட்ரனுக்கு எழுதுகிற நாவல்ஸ் தான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட் அவரோட பெஸ்ட் நோன் சில்ட்ரன்ஸ் நாவல் எதுனா த மிட்நைட் ஃபோக்கு, த பாக்ஸ் ஆஃப் டிலைட்ஸ் அண்ட் அதர் ஃபேமஸ் போயம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த எவர்லாஸ்டிங் மெர்சி, கார்கோஸ் அண்டு நம்மளோட போயம் சீ ஃபீவர். ஸோ இதெல்லாம் அவரோட ஃபேமஸ் போயம்ஸ். அபவுட் த ஆத்தர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கிளாசரி பார்த்துருங்க. திஸ் டூ இப்போ படிக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் இன் எவ்ரி லெசன்.
ஸோ சிமிலி என்னன்னா கம்பேர் பண்ணுறோம். டைரக்ட் கம்பேரிசன் எங்கே வந்திருந்ததுன்னா த விண்ட் எப்படின்னு சொன்னார், எதை மாதிரி கம்பேர் பண்ணார், வெட்டட் நைஃப்னா ஈரமானது இல்லையா, வெட்டட் நைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ப் பிளேடுக்கு கம்பேர் பண்ணுறாரு விண்டை. அண்ட் பர்சானிஃபிகேஷன் நிறைய இடத்துல வந்திருந்தது. ஒரு ஹியூமன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னு யாரெல்லாம் சொன்னார், விண்டோட சாங், சீயோட ஃபேஸ், ரன்னிங் டைடு அவரை கூப்பிட்ற மாதிரி இருந்தது, வைல்ட் கால்ட் அண்ட் கிளியர் கால். ஸோ இதெல்லாம் ஹியூமன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். வீல்ஸ் கிக், வின் சாங், சேல் ஷேக். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பர்சானிஃபிகேஷனில் வருது. அண்ட் மெட்டஃபர்னா இன்டைரக்டாக கம்பேர் பண்ணுறது. எந்த இடத்துல பண்ணார், when the long trick is over. ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த லாங்னா அவரோட ஜேர்னி கம்ப்ளீட் ஆகிறது தான் வந்து அந்த லாங் வாயேஜை வந்து தன்னோட லாங் லைஃபுக்கும் கம்பேர் பண்ணிக்கிட்டார். கடமைகள்லாம் எப்பயுமே வந்து முடிச்சுட்டு தான் நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம், ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆஃப்டர் இதெல்லாம் அவர் ஆசைப்பட்டதெல்லாம் பார்த்து முடிக்கிற மாதிரி அவரோட லைஃப்பில் அவர் செய்ய வேண்டிய டியூட்டிஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ஐ ஷுட் ரெஸ்ட். தட் மீன்ஸ் டெத்தை தான் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஸ்டார் டு ஸ்டியர் ஹர் பை பார்த்தீங்கன்னா இதில் வந்து நார்த் ஸ்டாரை வந்து என்ன பண்ணுறாங்க, கைடிங் லைட் மாதிரி கம்பேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அனமட்டோஃபியா எங்கே இருந்தது, சீகல்ஸ் க்ரையிங். அந்த க்ரையிங்கிறத சொல்லும் போதே அந்த கத்துற சவுண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து ஒனமட்டோஃபியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சவுண்ட் ஹியர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வேர்டே. தென் டிரான்ஸ்ஃபர்டு எபிதெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூமன் எமோஷன் இஸ் அட்டாச் டு அன் நான் ஹியூமன் திங்ஸ் அப்படிங்கிற அதுதான் வந்து நம்ம எபிதெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் தி ஹியூமன் எக்ஸ்பீரியன்சிங் தெம் டு த நவுன்ஸ் தே டிஸ்கிரைப். அவங்க டிஸ்கிரைப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த லோன்லி சீனா என்ன சொன்னார், அந்த லோன்லி சீ வந்து லோன்லியாக இல்லை, அதில் பயணிக்கிற அவர் வந்து லோன்லியான ஒரு ட்ராவல் பண்ணணும்னு சொன்னார். அப்போது அந்த சி வந்து இட் செல்ஃப் கேனாட் பி லோன்லி, இட் டிஸ்கிரைப்ஸ் த லோன்லி செயிலர் அவுட் ஆன் த வாட்டர். அந்த அதில் போன லோன்லியான செயிலரை அது மென்ஷன் பண்ணுது. அதே மாதிரி வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, எந்த விதமான ஒரு வீடு இதெல்லாம் இல்லாமல் நிரந்தரமாக எங்கேயும் இல்லாமல் அப்படியே நொமேடிக்காக போகிறது தான் வந்து நம்ம வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப்னு சொல்கிறோம். அதில் வந்து அதை அவங்க என்ன லைஃப் கேனாட் பி, அந்த லைஃப் நொமேடாக இல்லை, ஆனால் அதில் போயிட்டு இருக்க அந்த வாண்டரிங் செயிலர்ஸ் இருக்காங்களே அவங்க லைஃப் அப்படி இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து மெரி யான் பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்போக்கன் ஸ்டோரி கேனால், அந்த ஸ்டோரியால் என்ன பண்ண முடியாது, மெரி ஹாப்பியான ஸ்டோரிஸ் இல்லை, அவங்க சொல்கிறவங்க சியர்ஃபுல் செயிலர்ஸ் டெல்லிங் த ஸ்டோரிஸ். அந்த ஸ்டோரியை சொல்கிற சியர்ஃபுல்லாக இருக்க செயிலரை தான் மென்ஷன் பண்ணுது. இப்படி நம்ம கொடுக்குற அந்த அட்ஜெக்டிவ்ஸ் வந்து ஹியூமன் நவுன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மென்ஷன் பண்ணுற அந்த குவாலிட்டிஸை மென்ஷன் பண்ணுறதுனால டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரிஃபைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஐ மஸ்ட் கோ டவுன் டு தி ரிஃப்ரைன் சீஸ் அகெயின், ஐ மஸ்ட் கோ டவுன் டு தி சீஸ் அகெயின். ஒரு ஃப்ரேஸோ ஏதோ ரிப்பீட் ஆகும்போது அதை நம்ம ரெப்படேஷன் சொல்லுவோம், ஒரு டைப் ஆஃப் ரெப்படேஷன். அண்ட் தென் இமேஜரி பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி நம்ம பிஒய்க்யூவில் வந்திருக்கு. பிஒய்க்யூவில் விஷுவல் இமேஜஸில் என்ன இருக்குது, சவுண்ட் இமேஜை எது க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கு. ஒரு ரீட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ இது எல்லாமே டெக்ஸ்டுவலோட எக்ஸசைஸ் தான். நீங்கள் ஒரு ரீட் பண்ணிவிட்டு படித்ததுக்கு அப்புறமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ இது கூட ஒரு டெக்ஸ்டுவல் எக்ஸசைஸ் தான். இதில் சிங்க் ஆகிருக்கிற வேர்ட்ஸ் நீங்களே கண்டுபிடிச்சிட்டு எழுதி பாருங்கள், தெரியலனா மட்டும் ஆன்சர் பாருங்கள். அண்ட் ஃபைனலி எக்ஸாம் மாடல் கொஷின்ஸ் இருக்குது, கண்டிப்பாக படித்ததுக்கு அப்புறம் போட்டு பாருங்கள். எல்லாமே எக்ஸாமுக்கு இதுலேருந்து கூட நம்ம கொஷின் வரலாம், ஏன்னா மாடலில் ப்ரிப்பேர் பண்ண கொஷின்ஸ். ஓகே, ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டாங்க, சரி படிங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து இன்னும் போஸ்ட் ஆகிருக்காது இந்த பிடிஎஃப். ஸோ இன்றைக்கி ஒரு பிடிஎஃப் போஸ்ட் ஆகும். 6th சினானிம்ஸ் வந்து உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த வீக் 6th சினானிம்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ வொக்காபுலரி டுகெதராக எடுத்துகிட்டு போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி 6th சினானிம் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் போஸ்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த வீக்குள்ளே
அடுத்த கிளாஸ் மண்டே வரத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ விஷிங் ஆல் தி பெஸ்ட். மண்டே பார்க்கலாம். அண்ட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். இந்த வருஷம் நீங்கள் சர்வீஸில் போய் உட்காரணும். அது உங்கள் ஃபேமிலிக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் பேரண்ட்டுக்காக இருக்கலாம். ஸோ அதுதான் நம்ம லைஃப்பில் முக்கியம், மற்ற யாரும் நமக்கு முக்கியம் இல்லை. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.